ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போ நாம் அந்த கோவக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் இப்போது இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடட்டும். அடுத்தது நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 சின்ன தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன தக்காளின்னு இல்லை, மீடியம் சைஸ் தக்காளி. 2 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இப்போ ஆட் பண்ணிவிடுவேன். இப்போ இது கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோவக்காயை லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம்.
இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா சாட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் சாட் ஆன உடனே நம்ம 1 கப் தண்ணி விட்டு இதை வேக வைக்க போகிறோம். நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் சாட் ஆகிடும். உப்பு நான் இன்னும் ஆட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் கழிச்சு தான், வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு ஆட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கப் தண்ணி கரெக்டாக எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம ஒரு மசாலா மாதிரி செய்ய போகிறனால தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் பொரியல் மாதிரி செய்கிறதா இருந்தால் தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதில் வர தண்ணியிலே அது வெந்துடும். இப்போ நான் கொஞ்சம் மசாலா மாதிரி செய்ய போகிறனால கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். 1 கப், அவ்வளோதான்.
ஸோ இப்போ இது கொதிச்ச உடனே நம்ம சிம்மரில் போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஸோ தட் இந்த காய் வேக ஆரம்பிச்சிடும், நல்லாவே குக் ஆகிடும். அப்புறம் நம்ம சில்லி பவுடர் போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு நம்ம லாஸ்ட்டாக கோகோனட் போட்டுற வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ இனி நாம் இதில் ஆட் பண்ண வேண்டியது காய் வெந்ததுக்கப்புறம் சில்லி பவுடர் அண்ட் கோகோனட் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதான் ரொம்ப சிம்பிளான ரெசிபின்னு சொன்னேன். ரொம்ப லெஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நாம் பண்ணுற ரெசிபி இது. 2 மசாலா தான், டர்மரிக் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் தான், வேறு எதுவும் இல்லை. லாஸ்ட்டாக கோகோனட். ஸோ இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நாம் இனி மூடி போட்டு சிம்மர் பண்ணிடலாம், அப்போ கரெக்டாக இருக்கும். காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம சில்லி பவுடர் போட்டுட்டு இன்னும் ஃபியூ மினிட்ஸ் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தேங்காவை போட்டுற வேண்டியதுதான், அவ்வளோதான். நம்மளோட இனி பெண்டிங் வேலை இருக்குது, இது மற்றபடி எல்லாம் முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மூடி போட்டு மூடி போட்டு சிம்மரில் போட்டுருங்க, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கன்டினியூ பண்ணலாம். இது எப்படி வெந்து வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், கோகோனட் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.